சிவகோசரியார்னு பேர். அந்த சிவகோசரியார் வருவர். வழக்கமாக அவர் வரா மாதிரி கலசத்தில் நீர் எடுத்துக்கொண்டு, கூடையில் பூ எடுத்துக்கொண்டு, நைவேத்தியம் எடுத்துக்கொண்டு அவர் வருவார். வந்தார். பார்த்தா அந்த இடம் அவருடைய பெர்ஸ்பெக்டிவ்ல அசுத்தமாக இருக்கு. அவர் அங்கேருந்து பார்த்தார். என்னது அபச்சாரம், யாரோ இந்த மாதிரியெல்லாம் மாமிசத்தை கொண்டு வந்து வைத்திருக்கிறார்களே, ஊன் கொண்டு வந்து வைத்திருக்கிறார்களே, இது என்ன அபச்சாரம், இது தப்பில்லையா? அவருக்கு தோணித்து. அவரும் நல்ல பக்தர் தான், அவருடைய பக்தியை குறைச்சி சொல்ல முடியாது. ஆனால் அவருடைய பார்வையிலிருந்து அவருக்கு இது தெரியாது, அவருடைய பார்வையிலிருந்து இது தப்பு. அவர் என்ன பண்ணுவார், வேக வேகமாக அந்த இடத்த துப்புரவு பண்ணி எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி அதுக்கப்புறம் இன்னும் 2 குடம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி கொண்டு வந்து புதுசாக அபிஷேகம் பண்ணி புதுசாக அலங்காரம் பண்ணி நைவேத்தியம். அவர் தன்னுடைய வழிபாட்டை செய்துவிட்டு அவர் அந்த பக்கம் புறப்பட்டு போவார். இவர் வருவர். இவர் தன்னுடைய முறையில் தன்னுடைய வழிபாட்டை செய்வார். 2 நாள் 3 நாள் ஆன உடனே 3ஆவது நாள் அவருக்கு தாங்கலை. யாருக்கு? சிவகோசரியாருக்கு. அவருடைய பக்தி எவ்வளவு தூரத்துக்கு ஆழமான பக்தினா, சிவபெருமான்கிட்ட அவரால் கன்வர்ஸ் பண்ண முடியும். அவர் சிவபெருமான்கிட்ட கேட்டார், உனக்கு கண்ணே இல்லையா? 3 கண்ணு வச்சுட்டு இருக்கேன்னு பேரு, உனக்கு என்ன கண்ணே இல்லையா? இந்த மாதிரி யாரோ இப்படியெல்லாம் அபச்சாரம் பண்ணிக்கிறார்களே, பண்ணிட்டு போறவரை பார்த்துன்னு சும்மா இருக்கியா? நெற்றி கண்ணை திறக்க மாட்டியான்னார். அவருக்கு தெரிஞ்சது அது. சிவபெருமான் சொன்னார், இந்த மாதிரி பண்ணக்கூடியவருடைய பக்தியை நீ பார்க்கணுமான்னார். ஆமாம், இதுக்கு என்ன பேர், பக்தின்னு பேரா? பாரு என்னெல்லாம் பண்ணியிருக்கு. இல்லை, நீ பார்க்கணுமா, இந்த மாதிரி பண்ணியிருக்கிறது யாருன்னு நீ பார்க்கணுமா? ஆமாம் பார்க்கணும். அப்படின்னா ஒன்று பண்ணு, எனக்கு பின்னால் ஒளிஞ்சுக்கோ, எனக்கு பின்னால் ஒளிஞ்சுக்கோன்னார். பெரிய சிவபெருமான் வடிவம், நடராஜ வடிவம்லாம் இல்லை, பெரிய சிவபெருமான் வடிவம். அது அந்த மலைப்பகுதியில் ஏதோ பெருசாக ஒன்று இருக்குது. தலையில் கங்கை ஜட்டாபாரம் அதோடு இருக்கிற அந்த வடிவம். அந்த வடிவத்துக்கு பின்னால் ஒருத்தர் ஒளிஞ்சுக்கலாம். நீ பின்னால் ஒளிஞ்சுக்கோ, என்ன நடக்கிறதுன்னு பாரு. சிவகோசரியார் சிவபெருமானே சொல்லிட்டாருங்கிறதுனால சரி பார்க்கலாம், இன்னைக்கு ஒரு கை பார்த்துடலாம், யார் இது இந்த மாதிரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம்னு அவர் பின்னால் ஒளிஞ்சிட்டார். அங்கேருந்து திண்ணன் வர, அதே மாதிரி வாய் நிறைய நீர், தலை நிறைய மலர்கள், கையில் அந்த ஊன் வந்தார். அங்கே வந்துட்டுருக்கார். வரும்போதே, எட்டத்தில் வரும்போதே என்னமோ கொஞ்சம் வித்தியாசமாக தெரிஞ்சுது. குடுமித்தேவன்கிட்ட நம்ம சீக்கிரம் போகணும், பேச முடியாது, எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. ஆனால் பார்த்தா ஏதோ வித்தியாசமாக தெரியறது. டிஸ்டன்ஸ்லேருந்து பார்க்கும்போதே ஏதோ வித்தியாசமாக தெரியறது. என்னன்னு பக்கத்தில் வந்து பார்த்தா பெரிய அதிர்ச்சி. கையில் இருந்ததெல்லாம் அப்படியே தெரிச்சு விழுந்தது. கண்ணில் மெல்ல ரத்தம் வழிகிறது. குடுமித்தேவரோட கண்ணில் ரத்தம் வழிகிறது. ஐயோ குடுமித்தேவா, நான் உன்னை தனியாக விட்டுட்டு போனேனே, புலியோ சிங்கமோ என்ன ஆச்சோ தெரியலையே, யார் இந்த மாதிரி பண்ணினார்கள்? இதுக்கு தான் நான் விட்டுட்டு போக மாட்டேன்னு சொன்னேன், உன்னை தனியாக விட்டுட்டு போயிட்டேனே, தப்பு என்னோடது. நான் தனியாக விட்டுட்டு போகாமல் இருந்திருந்தா இந்த மாதிரி ஆகியிருக்காது. கொஞ்சம் உட்காந்து யோசிச்சார். என்ன இருந்தாலும் வேட்டையாடக்கூடிய குடும்பத்தை சேர்ந்தவர், மலைப்பகுதியில் வாழ்ந்தவர். அதனால மூலிகைகளை பயன்படுத்தி எப்படி நோய்க்கு தீர்வு காண்றதுன்னு தெரியும். எனக்கு தெரியும், இங்கே இருக்கிற மூலிகையெல்லாம் தெரியும். நான் போய் ரத்தம் வந்ததுன்னா எந்த மூலிகை வைப்பாங்களோ அந்த மூலிகையை எடுத்துன்னு வந்துடுறேன். இரு குடுமித்தேவா, நான் சீக்கிரம் வந்துடுறேன், உனக்கு வலிக்கிறதா? இரு, நான் போய் எடுத்துன்னு வரேன். பக்கத்தில் போனார். மூலிகைகளை அடையாளம் காண முடியும். சின்ன வயசுலேருந்து அங்கே வளர்ந்தது தானே, அதனால் மூலிகைகளை எடுத்தார். அதை பிழிஞ்சு கொண்டு வந்து கண்ணில் ஊற்றினார். இது சாதாரண விஷயமா இருந்திருந்தா மூலிகை சாறை ஊற்றின உடனே தீர்ந்திருக்கும். அது தீரக்கூடாதுன்னு தானே அவர் பிளான் பண்ணியிருக்கார். மூலிகையை பிழிஞ்சு 2-3 மூலிகையை கொண்டு வரார். ஒன்னொன்னா ஊற்றி பார்க்குறார். மூலிகையை 10 போடுறார். ஒன்றாகலை. ரத்தம் வருவது நிற்கலை. ஐயோ, ரத்தம் வருவது நிற்கலையே, நான் இந்த மாதிரி பண்ணிட்டேனே, தப்பு பண்ணிட்டேனே, குடுமித்தேவனுக்கு இந்த மாதிரி ஆயிடுத்தேன்னு தவிக்கிறார்.
அப்படி தவிக்கிறச்சே திடீர்னு ஒன்று நினைவுக்கு வந்தது. சின்ன வயசுல பெரியவர்கள் சொல்லி கேட்டது, அவர்களுடைய குடும்பத்துல பெரியவர்கள் சொன்னது. மூலிகையெல்லாம் வச்சு ஏதாவது நோய்க்கு தீர்வு கிடைக்கலன்னா அடுத்த ஸ்டெப் என்னான்னு கேட்டா, நாம இன்னைக்கு சொல்றோம் இல்லையா, ஒரு மருந்து சாப்பிட்டு சரியாகலைன்னா அதுக்கு வேற, இதுக்கு இந்த மாதிரி, இதுக்கு இந்த மாதிரி, இல்லை மெடிசன்ல சரியாகலையா சர்ஜரிக்கு போகலான்னு. அந்த மாதிரி அவர்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருந்தது. ஒன்று சரியாகலை, மருந்துல சரியாகலை, மூலிகையில சரியாகலைன்னா ஊனுக்கு ஊன், ஊனுக்கு ஊன். இந்த பக்கம் மாமிசம்னா அதுக்கு ஏற்ற மாமிசத்தை வைத்தால் அது சரியாகிவிடும். ரீப்ளேஸ்மெண்ட், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. கை சரியா இல்லையா, இந்த கைக்கு பதிலாக இன்னொரு கையை வைக்கிறது. ஊனுக்கு ஒன்று இங்கேருந்து எடுத்து அதில் பக்கத்தில் வைப்பார்கள். இந்த மாதிரி ஒரு முறை ரொம்ப காலத்துக்கு முன்னாலே இருந்திருக்கு. ஊனுக்கு ஊன், அவ்வளவுதானே. உன் கண்ணுலேருந்து கண்ணீர் இல்லை, ரத்தம் வருகிறது, அவ்வளவுதானே. எனக்கு தெரியும், எனக்கு இதுக்கு வழி தெரியும். கண்ணுக்கு கண் எடுத்து வச்சா சரியா போச்சு, கண்ணுக்கு கண்ணை எடுத்து வச்சா சரியா போச்சு. வேக வேகமா அப்படி பார்த்தாரு, எல்லாம் தெரிச்சு விழுந்திருந்ததா இல்லையா, சாப்பாடு எல்லாம் தெரிச்சு விழுந்திருந்ததே, அம்பும் விழுந்திருந்தது. அம்பை எடுத்தார். இரு இரு குடுமித்தேவா, உனக்கு நான் சரி பண்ணிடுறேன், இரு, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி கையில் அம்பை எடுத்தார். இந்த பக்கத்தில் ஒரு கண், அங்கே இடது கண்லேருந்து ரத்தம் வந்தது, இங்கே இடது கண் மேலே கையை வைத்து கொண்டார். அம்பால அந்த கண்ணை அப்படியே உள்ளுக்குள்ள குடைந்து எடுத்தார். எடுத்து அப்படி வச்சிட்டார். இதை வெச்ச மாத்திரத்தில் ரத்தம் வர்றது நின்னுது. வெச்ச நொடியில ரத்தம் வர்றது நின்னுது. சந்தோஷம் தாங்கல்ல. ஒரு பக்கத்துல கண்ணை எடுத்திருக்கு, எவ்வளவு வலி இருந்திருக்கும். ஆனா சந்தோஷம், பத்தியா நான் கண்ணை வச்ச உடனே உன்னோட கண் நோய் சரியா போச்சு, அப்படின்னா இனிமே உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை குடுமித்தேவா, நீ இதை பத்தி கவலைப்பட வேண்டாம், எல்லாம் சரியா போச்சு. ஆனா என்ன நடந்தது, இந்த கண்ணில் வர ரத்தம் நின்ன அடுத்த நொடி அந்த கண்ணுல ரத்தம் வர ஆரம்பிச்சு. இத்தனைக்கும் சிவகோசரியார் பின்னாலேயே தான் நிற்கிறார். சிவகோசரியாருக்கு பதைக்கிறது மனசு. இந்த மாதிரியும் ஒருத்தர் இருக்க முடியுமா? இதையா பார்த்து நாம் அபச்சாரம்னு சொன்னோம்? இதையா பார்த்து தப்பு, யாரோ இங்கெல்லாம் சுத்தமா இருந்த இடத்தெல்லாம் அசுத்தப்படுத்தி விட்டார்களேன்னு நாம சொன்னோமா? இவரை பார்த்தா சொன்னோம். பேரு கூட சொல்ல தெரியல, குடுமித்தேவா குடுமித்தேவாங்கிறான். ஆனா இந்த மாதிரி செய்ய முடியுமா எல்லாராலையும்னா எல்லாராலையும் செய்ய முடியாது. எல்லாராலையும் அப்படியெல்லாம் செஞ்சிட முடியாது. அதனால தான் செயற்கரிய செய்தவர்கள், கல்லால் அடித்தவர்க்கும் காலால் உதைத்தவர்க்கும். காலால் உதைத்தவர் கண்ணப்பர், இனிமேதான் அவர் காலால உதைக்க போறார், இனிமேதான் பார்க்க போறோம் அதை. ஆனா மனசுல அன்போட எதை கொடுத்தாலும் பகவான் ஏத்துப்பார். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். கல்லால் அடித்தவர் அப்படின்னு ஒருத்தர் பார்க்கிறோமே, கல்லால் அடித்தவர்க்கும் காலால் உதைத்தவர்க்கும் ஒருத்தர் இருந்தார். அவர் வேற சம்பிரதாயங்கள்ல இருந்தார். அப்ப இருந்த காலச்சூழல்ல வேற சம்பிரதாயத்துக்கு போயிட்டார். அப்புறம் அங்கிருந்து திருப்பியும் தன்னுடைய பிறப்பு எங்கேயோ அந்த இடத்துக்குன்னு சொல்லி தன்னுடைய நம்பிக்கையில மறுபடியும் வந்தார். ஆனா உடைய மாத்தல. நடுவுல வேற என்ன மாதிரி உடை அணிந்திருந்தாரோ அந்த உடைய மாத்தல. இருக்கட்டும், அதனால என்ன, பகவானுக்கு எந்த உடையா இருந்தா என்ன, it doesn't matter to him, he doesn't mind about the dress அப்படின்னு நினைச்சிட்டார். ஒரு நாள் அப்படி நடந்து போயிட்டே இருந்தார். அங்க ஏதோ ஒரு சிவலிங்கம் தெரிஞ்சுது கண்ணில். அடடா, சிவலிங்கம் இருக்கே, இந்த சிவலிங்கத்துக்கு நான் பூஜை பண்ணணுமே. சிவலிங்கம் அங்க இருக்கு, பூஜை பண்ணோன்னு நினைக்கிறார். பூஜை திரவியங்கள் எதுவும் கையில இல்லை.
என்ன பண்றதுன்னு பார்த்தார். பூவானு போட வேண்டாமா அப்படி பார்த்தார். பூவும் எதுவும் தெரியல, எதுவும் கண்ணுக்கு படலை. அப்படி குனிஞ்சார். சின்னதா ஒரு கல் இருந்தது. இந்த கல்லை எடுத்தார். இதை பூவா வச்சுக்கோ, இதை பூவா வச்சுக்கோ அப்படின்னு டொக்குன்னு போட்டுட்டு போயிட்டார். அவர் ஓகே அக்செப்டட்னு அதை அக்செப்ட் பண்ணிட்டார். அடுத்த நாள் வந்தார். பார்த்தா அதே இடத்துல இல்லை, கொஞ்சம் தள்ளி ஒரு சிவலிங்கம் தெரிஞ்சுது. அடடா, பூ இல்லையே. கல் எடுத்தார், போட்டார், போயிட்டார். மூணாவது நாள் வந்தார். இன்னைக்கு ஏதோ ஒரு சிந்தனையில் வந்தார். அங்கே அந்த சிவலிங்கம் இருக்கிறது வேற ஏதோ நினச்சிட்டு வரச்சே அவருக்கு டக்குன்னு அது நினப்பில் வரல. நடந்துட்டார், கிராஸ் பண்ணிட்டார். அவர் அங்கேருந்து குரல் கொடுத்தார், என்னோட பூ எங்க அப்படின்னார். சாக்கிய நாயனார்னு பேரு, கல்லால் அடித்தவர். கல்லை தூக்கி போட்டு பூன்னு நினைச்சுக்கோன்னா கூட பூன்னு அக்செப்ட் பண்ணிப்பார் பகவான். ஆனா அதுக்கு பேசிக்கா என்ன வேணும்னா அந்த ஆழமான ஸ்ரத்தை வேண்டும். ஸ்ரத்தைங்கிறது கம்ப்ளீட் அட்மோஸ்ட் ஃபெய்த். அதுக்கு தான் பக்தினே பேர். பக்திங்கிற வார்த்தையே பின்னால வந்த வார்த்தை. ஆனா அதுக்கு வேத காலத்துல ஸ்ரத்தை தான். அந்த ஸ்ரத்தை இருந்தா, நம்பிக்கை இருந்தா, இது தெய்வம், இந்த தெய்வத்திற்கு நான் பூ போடுகிறேன்னா he believed in it. அந்த ஃபெய்த்தை அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டார் பகவான். கண்ணப்பர மாதிரி சில விஷயங்கள்லாம் செய்ய முடியுமா, நாம பண்ண முடியுமா? வாயில தண்ணீரை கொண்டு வந்தாரே, அப்படி செய்யலாமா அப்படின்னா இந்த கேள்விக்கு 2 ஆஸ்பெக்ட் இருக்கு. அவர் அது அபிஷேகத்திற்கான நீருங்கிற நம்பிக்கையோட கொண்டு வந்தார். அந்த நம்பிக்கை இல்லைன்னா கண்ணப்பர் பண்ணினாரே அதனால நானும் வாயில் கொண்டு போய் நீரை உமிழலாம்னு நினைச்சா அது சரியில்லை. பெரிய ஜீனியஸா இருக்கக்கூடியவர்கள் சில நேரத்தில் எக்ஸென்ட்ரிக்கா இருப்பார்கள். ஜீனியஸஸ் கேன் பி எக்ஸென்ட்ரிக். ஆனால் அதுக்காக எக்ஸென்ட்ரிசிட்டி எல்லாம் ஜீனியஸ்னு ஆரம்பிச்சோம்னா அது சரியா வராது. அதே மாதிரி தான் கண்ணப்பர் பண்ணினாரேங்கிறதுக்காக நான் பண்றேன்னு ஆரம்பிச்சா அது தப்பு. ஆனால் அந்த மாதிரி ஒரு சூழல் இருந்தால் அந்த பக்தி எப்படி நடந்து கொள்ளும்? செயற்கரிய செய்தார்கள்னு சொல்றமே, எப்படி செயற்கரிய செய்ய முடிச்சுது? எல்லாம் அந்த பகவானோடதுன்னு நம்பினார்கள். அதனால் அவர்களால் செய்ய முடிஞ்சது. இதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. சிவராமன் சார் ரொம்ப சுலபமா கண்ணப்பரோட பக்தின்னு சொல்லிட்டார். இந்த நாயன்மார்களுடைய வாழ்க்கையை பத்தி சொல்றச்சேயே அதுல மறைமுகமா ஒரு விஷயம் நிறைய பேர் நம்ப ஆரம்பிப்பார்கள். சிவபெருமானுக்கு வேற வேலையே கிடையாது. பக்தர்கள் எல்லாம் ரொம்ப சோதிப்பாராக்கும், ரொம்ப டெஸ்ட் பண்ணுவாராக்கும். அவர் டெஸ்ட் எல்லாம் பண்ணல, டெஸ்ட் பண்ற மாதிரி நடிக்கிறார். இப்படி பார்க்கலாம். ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னால இங்க இருக்கக்கூடிய நிறைய பேர் அவர்கள் குழந்தைகளாக இருந்த காலத்தில், அப்பெல்லாம் என்ன ரெகுலரா ஒரு வீட்டில் ஆவரேஜா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் நினைத்து பாருங்கள். ஒரு 5 வயசு குழந்தை இருக்கும். அந்த குழந்தை பாட்டு கிளாஸ்க்கு போகும். அப்பத்தான் புதுசா கீதம் படிச்சிருக்கும் மேக்சிமம். இல்லை அது கூட இருக்காது, அலங்காரத்தில் இருக்கும், ஜண்ட வரிசையில் இருக்கும். இந்த அம்மா என்ன பண்ணுவா தெரியுமா? வீட்டுக்கு யாராவது வந்த உடனே நீ உட்காந்து பாடு, ஜண்ட வரிசையை பாடும்பா. அந்த குழந்தையும் பாடிடும். அந்த அம்மா சொல்லிடுவா, அந்த குழந்தையும் பாடும். இன்னைக்கு அந்த மாதிரி சொல்ற தைரியம் எத்தனை அம்மாவுக்கு இருக்கு? ஒருவேளை அப்படியே சொன்னாலும் நான் என்ன எக்ஸிபிஷன் டாலா? எல்லாரும் முன்னாலேயும் உட்காந்து பாடுறதுக்கு நான் என்ன எக்ஸிபிஷனா நடத்துறேன் அப்படின்னு ஒரு எதிர்கேள்வி வரும். அந்த பயத்துல அந்த அம்மா சொல்ல மாட்டான். எப்போது தன்னுடைய குழந்தை தான் வைக்கிற சோதனையில தேருங்கிற நம்பிக்கை இருக்கோ அப்போ அந்த அம்மா அதை சொல்லுவா.
எப்ப எதிர்கேள்வி வரும்னு பயம் இருக்கோ அப்ப சொல்ல மாட்டா. பகவானும் அப்படித்தான். எந்த குழந்தையை எந்த சோதனைக்கு உட்படுத்தினால் அந்த குழந்தை கண்டிப்பாக தேறி வருங்கிற நம்பிக்கை அவருக்கு இருக்கோ அப்ப அந்த குழந்தைகளுக்கு சோதனைங்கிற ஒரு நாடகத்தை அவர் நடத்துவார். ஏன்னா திஸ் சைல்ட் வில் டெஃபினெட்லி சக்சீட் அப்படிங்கிற நம்பிக்கை அவருக்கு உண்டு. அதனால தான் தன்னுடைய அடியார்கள் பக்தியில இவர்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவார்கள்ங்கிற நம்பிக்கை அவருக்கு இருந்தபோது சில சோதனைகளை பண்ற மாதிரி பண்ணினார். அதுக்கு தான் திருவிளையாடல்னே பேரு. விளையாடினார், அனாயாசமாக விளையாடினார். அபரிமிதமான பக்தி இருக்கும்போது, முழு நம்பிக்கை இருக்கும்போது எந்த விஷயமும் பெருசா தெரியாது, எந்த காரியமும் கஷ்டமானதா தெரியாது. ஒரு பக்கத்துல கண்ணப்பர் அப்படிங்கிறமே, கண்ணப்பர்னு ஒருத்தர் இருந்தாரா, அவர் ஹிஸ்டாரிக் பர்சனாலிட்டியா? ஏன்னா இந்த கேள்வியெல்லாம் வரும். இப்படியெல்லாம் ஒருத்தர் பண்ண முடியுமா? இப்படிலாம் பண்ணினா தான் பக்தியா? இப்படிலாம் பண்ணணும்னு இருக்கா? பக்திங்கிறது இப்படித்தான் நான் கேட்குறமா இல்லையா? சில சமயத்துல பட்டினி கிடந்தா தான் பக்தியா அப்படின்னு கேட்குறமா இல்லையா? விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது பட்டினி கிடக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. தன்னை கண்ட்ரோல் பண்ணி சில காலத்திற்கு இருக்க முடியுமா அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயம் இல்லையா? ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் தானே. அதை வேற மாதிரி குயுக்தியா பார்க்க ஆரம்பிச்சோன்னா அதுக்கு அர்த்தம் வேற. பக்தினா இப்படிலாம் கஷ்டப்படத்தான் வேணுமா? இல்ல, பக்தினா கஷ்டப்படத்தான் வேணும்னு இல்லை. பக்தியில எந்த கஷ்டமும் கஷ்டமாக தெரியாதுங்கிறது தான் உண்மை. கண்ணப்பரை மாதிரி ஒருத்தர் இருந்திருக்க முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா கொஞ்சம் கண்ணப்பரை நிறுத்திட்டு இன்னொருத்தர்கிட்ட போவோம். இந்த 63 பேர்லயே அவரும் இருந்தார், ஹிஸ்டாரிக் பர்சனாலிட்டி. அவர் என்னவாக இருந்தார்னு பின்னால தெரிஞ்சுக்கலாம். அவருடைய பூர்வ ஜென்மத்தில் அவர் என்னவாக இருந்தார். காவிரி கரையோரம், இப்ப காவிரி கரையோரம், அப்பெல்லாம் அந்த இடத்துக்கு ஜம்பாரண்யம்னு பேரு. இப்ப டெக்கன் பிளாட்டோ அப்படின்னு சொல்றமே, பெனின்சுலர் இந்தியா. இந்த பெனின்சுலர் இந்தியாவுக்கே ஜம்புத்வீபம்னு தான் பேரு. அதனாலதான் இன்னமும் சங்கல்பத்துல ஜம்புத்வீபே தான். காரணம் என்ன? இந்த பகுதியெல்லாம் நாவலந்தீவு, நாவல் மரங்கள் நிறைந்த தீவு. அதனால தான் நாவலந்தீவுன்னு பேரு, ஜம்புத்வீபம்னு பேரு. ஒரு நாவல் மரத்துக்கு கீழே சிவலிங்கம், ஸ்வயம்புவா வந்திருந்த சிவலிங்கம். சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணணுங்கிற ஆசை 2 ஜீவன்களுக்கு வந்தது. மனுஷ ஜீவனுக்கு வந்திருந்தா அது வேற. இது மனுஷ ஜீவன் கூட இல்லை. அது இருந்த வடிவம் ஒன்று யானை, ஒன்று செலந்தி. யானை கொஞ்சம் ஹையர் லெவல் அனிமல் இல்லையா, இன்டெலிஜென்ட் அனிமல் வேற. யானை எங்கேயோ பார்த்துருந்தது, யாரோ பூஜை பண்ணுறதை பார்த்துருந்தது, அதுக்கு பூஜை பண்ணணும்னு ஆசை. அதுக்கும் தெரியும் இதே மாதிரி தண்ணீரை கொண்டு வந்து முகந்து கொட்டி பூ வைத்து அது பூஜை பண்ணித்து. அதுக்கு ஒரு அட்வான்டேஜ், தும்பிக்கையில் தண்ணியை கொண்டு வரும். தும்பிக்கையில் தண்ணியை கொண்டு வந்து எப்படி இங்கே திண்ணனார் வாய்க்கலசத்திலிருந்து நீரை ஊற்றினாரோ அது தும்பிக்கையிலேருந்து தண்ணீரை ஊற்றும். நல்லா தொடச்சி அதுக்கப்புறமா பூவெல்லாம் பறித்து கொண்டு வந்து பூவை வைக்கும். அதே பகுதியில் ஒரு சிலந்தி இருந்தது. அந்த சிலந்தி அப்படி பார்த்துட்டே இருந்தது. ஒரு நாளைக்கு பார்த்துட்டு இருக்கிறச்சே மேலேருந்து ஒரு சருகு அந்த சிவலிங்கத்து மேலே விழுந்துருது. சிலந்திக்கு வருத்தம், காஞ்ச இலையெல்லாம் சுவாமி மேலே விழறதே, காஞ்ச இலையெல்லாம் விழக்கூடாது, என்ன பண்ணலாம்? கோவில் கட்டணும். சிலந்திக்கு என்ன தெரியும் கோவில் கட்டுறதுக்கு? அதுக்கு என்ன எங்கேருந்து கல் எடுத்துன்னு வருது, எங்கேருந்து சிற்பி அடிச்சுன்னு வருது இல்லாமல் தெரியும். அதுக்கு தெரிஞ்ச ஒரே வழி சிலந்தி வலை. அது மேலே விதானம் கட்டிடுது, வலையை கட்டிடுது. வலையை கட்டிட்டு அது போயிடுது. சரி, இனிமே இலையெல்லாம் விழாது அப்படி.
கொஞ்ச நாள் கழிச்சு யானை வந்தது. இது என்ன, இது சிலந்தி வலை, அபச்சாரம், யாரோ சிலந்தி வந்து இங்கே வலையை கட்டியிருக்கு. சிலந்தி வலைன்னா நம்ம பொறுத்த வரைக்கும் அன்யூஸ்ட் ஏரியா தானே, இந்த மாதிரி ஒட்டடையாக இருக்குது அப்படின்னு அது நல்ல தும்பிக்கையை வச்சு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் புதுசாக தண்ணியை கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணி பூவெல்லாம் வச்சுட்டு அது போயிடுது. அடுத்த நாள் திருப்பியும் சிலந்தி வந்தது. நான் கட்டின விதானத்தை யார் கலைச்சார்கள்? நான் இந்த சருகெல்லாம் விழக்கூடாதுன்னு விதானம் கட்டியிருந்தேன், யாரோ கலைச்சிட்டார்களே அப்படின்னு அது பார்த்தது. மறுபடியும் பரவாயில்ல, இன்னைக்கு நான் மறுபடியும் கட்டுறேன் அப்படின்னு விதானம் கட்டிட்டு அது போயிடுது. திருப்பியும் யானை வந்தது, திருப்பியும் அதே கதை. அடுத்த நாளைக்கு மறுபடியும் சிலந்தி வந்தது. இப்போ சிலந்தி பார்த்தது, யார் வந்து இந்த கோவிலை அழிக்கிறார்கள், இந்த விதானத்தை யார் அழிக்கிறார்கள், நான் பார்க்கணும். அது அப்படியே எங்கேயோ ஒரு இடத்துல அப்படி காத்துட்டே இருந்தது. கொஞ்ச நாள் கழிச்சு யானை வந்தது. ஓ, இந்த யானை தான் நான் கட்டின விதானத்தை அழிக்கிறதா, என்ன பண்றதுன்னு பார்த்தது. உன்னை என்ன பண்றேன் பாரு. கிடுகிடுன்னு யானையோட தும்பிக்கைக்குள்ள போச்சு சிலந்தி, கடிக்க ஆரம்பிச்சது. யானைக்கு வேதனை தாங்கல, உள்ளுக்குள்ள ஏதோ கடிக்கிறது, என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த வேதனையிலேருந்து தீர்வு வேணும்னா அதுக்கு தெரிஞ்ச ஒரே வழி தும்பிக்கையை போட்டு அடி அடி அடின்னு அடிச்சுது. கீழே மண்ணில் போட்டு அடி அடின்னு அடிச்சுது. அடிச்ச வேகத்துல உள்ளுக்குள்ள இருந்த சிலந்தி இறந்து போச்சு. யானையும் தும்பிக்கை காயப்பட்டு ரத்தம் கொட்டி இறந்து போச்சு. ரெண்டுத்துக்கும் காட்சி கொடுத்தார் சிவபரம்பொருள். அந்த யானையை பார்த்து சொன்னார், உனக்கு நல்ல கதி சிவகதி கிடைக்கும், பூஜை பண்ண இந்த பிறவியில் நல்ல விஷயங்களை பண்ணின, எனவே உனக்கு நல்ல கதி. சிலந்தியோட ஆன்மா அங்கே இருந்தது. அதை பார்த்து சொன்னார், உன்னோட ஆசை பூர்த்தி ஆகலை இல்லையா, கோவில் கட்டணும்னு ஆசைப்பட்ட, ஆசை பூர்த்தி ஆகலை இல்லையா, நீ என்ன பண்ணு, அடுத்த பிறவியில் ஒரு சோழ சக்கரவர்த்தியாக பிறந்து நிறைய கோயில்களை கட்டு அப்படின்னு அதுக்கு கதி காமிச்சார். அந்த சிலந்தி தான் கோச்செங்கச்சோழனாக பிறந்தான்னு கணக்கு. எண்தோள் ஈசர்க்கு 70 மாடக் கோயில்கள் கட்டினவன். திருநறையூர்ல நாச்சியார் கோயில்ல திருமங்கையாழ்வார் பாடுறார், திருநறையூர் சேர்மின்களே திருநறையூர் சேர்மின்களேன்னு கூப்பிட்டார். அப்படி சொல்றச்சே சொல்றார், இந்த கோவில் யார் கட்டினது தெரியுமா, எண்தோள் ஈசருக்கு 70 மாடக் கோயில்களை கட்டின கோச்செங்கனான் கட்டின கோயில் இந்த கோயில், அதனால் இந்த கோயிலுக்கு வாருங்கள்ங்கிறார். ஆனா இந்த கோச்செங்கனான் மனித பிறவி எடுத்த போது அவனுடைய அன்புக்கு ஆழமாக இருந்தது, அவனுக்கு அடிப்படையாக இருந்தது அவனுடைய தாயின் பக்தி. கமலவதின்னு பேர் அவளுக்கு. ரொம்ப நாள் குழந்தைகள் இல்லை, சோழ சாம்ராஜ்யம். அதுக்கப்புறம் என்னென்னமோ பூஜையெல்லாம் பண்ணி அந்த தாய் கருவுற்றாள். பிரசவ காலம் நெருங்கியது, எல்லாருக்கும் சந்தோஷம், ராஜ்யத்துக்கு ஒரு இளவரசன் வரப்போகிறான், ஊரே காத்துன்னு இருக்கு. அவளுக்கு பிரசவ வலி ஆரம்பிச்சது. அரண்மனையில் அவள் ஓர் அறையில் இருக்கிறாள். சேடி பெண்கள்லாம் பக்கத்தில் இருக்கிறார்கள், என்ன உதவி பண்ணணுமோ அவர்கள்லாம் பக்கத்தில் இருக்கிறார்கள். அந்த பக்கத்தில் அரண்மனை வைத்தியர்கள் ஒருவேளை தேவைப்பட்டா என்ன, இந்த பக்கம் மருத்துவச்சி, அந்த பக்கம் ஜோசியர்கள். எதுக்கு ஜோசியர்கள்னா டைமை நோட் பண்ணணும், இளவரசன் பிறக்கக்கூடிய நேரத்தை நோட் பண்ணி அவனுக்கு ஜாதகம் கணிக்கணும். ஜோசியர்கள் காத்துன்னு இருக்கிற நாழிக்கு ஏதோ பேசினார்கள். இவ வலியில தவிச்சுன்னு இருக்கா, துடிச்சுன்னு இருக்கா, இவ காதுல அவர்கள் பேசுறது விழுந்துருத்து. அவர்கள ஒருத்தர் சொன்னார், இப்போ இந்த முகூர்த்தம் என்ன அற்புதமான முகூர்த்தம் தெரியுமா, இந்த முகூர்த்தத்துல குழந்தை பிறந்ததுன்னா, ஏன்னா அரசி தவிச்சுன்னு இருக்கா, இந்த முகூர்த்தத்துல குழந்தை பிறந்தா பெரிய சக்கரவர்த்தியா வருவான்.
அதுக்குள்ள இன்னொருத்தர் சொன்னார், அடுத்த முகூர்த்தத்துல பிறந்தான், இந்த முகூர்த்தம் தப்பி போச்சு, அடுத்த முகூர்த்தம் ஆயிடுத்துன்னு வச்சுக்கோ, அப்போ நிறைய கோயில் கட்டுவான். இவ காதுல விழுந்துருது. இவ உடனே முடிவெடுக்கிறா, இந்த முகூர்த்தத்தில் என்னுடைய மகன் பிறக்க வேண்டாம். இந்த முகூர்த்தத்துல பிறந்தான்னா அவன் சக்கரவர்த்தியா இருப்பான். ஏற்கனவே சோழ சாம்ராஜ்யத்து குடும்பம் தான், இதுல என்ன பெருசா சக்கரவர்த்தியா இருக்கிறது? சக்கரவர்த்தியா இருக்கிறதுனால யாருக்கு என்ன நன்மை? வேண்டாம், இந்த முகூர்த்தத்தில் என்னுடைய மகன் பிறக்க வேண்டாம். தோழிகள்கிட்ட கூப்பிட்டா, என்னை தலைகீழா கட்டுங்கள்னா, என்னை தலைகீழாக கட்டுங்கள், இந்த முகூர்த்தம் முடிந்த பின்னால் இறக்கி விடுங்கள், இந்த முகூர்த்தத்தில் என்னுடைய மகன் பிறக்க வேண்டாம், அடுத்த முகூர்த்தத்துல பிறந்து கோவில் கட்டக்கூடியவனாக அவன் இருக்கட்டும். தலைகீழ தூக்கி கட்டினார்கள், தலைகீழ தூக்கி கட்டினார்கள். அந்த முகூர்த்தம் வந்தோடனே இறக்கி விட்டார்கள். குழந்தை பிறந்தது. அந்த கண்ணை பார்த்தா, இயற்கைக்கு மாறாத்தானே தூக்கி கட்டியிருந்தார்கள். அப்போ அந்த கண்ணெல்லாம் அப்படியே பிறக்க வேண்டிய நேரம் தாண்டி போகிற நிலையில கண்ணெல்லாம் அப்படியே செவந்து போயிருந்தது. இந்த கண்ணை பார்த்தா, செங்கனானோ, சிவப்பான கண்களை கொண்டவனோன்னு கேட்கறதுக்காக கேட்டா, செங்கனானோன்னா அதுதான் அவ சொன்ன கடைசி வார்த்தை. அந்த குழந்தை தான் கோச்செங்கட் சோழனாக வளர்ந்தான். தன்னுடைய மகன் ஊருக்கு கோவில் கட்டி தர வேண்டும்ங்கிறதுக்காக தன்னை தலைகீழாக கட்டச் சொன்ன ஒரு தாய். இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னா என்ன ஆழமான நம்பிக்கை அவளுக்கு இருந்திருக்க வேண்டும். பகவான்கிட்ட நேரடியா நம்பிக்கை ஒரு பக்கம், இன்னொரு பக்கத்துல எல்லாருக்கும் கோயில் கிடைக்கணுமே, அந்த கோயிலை கட்டக்கூடியவனாக என்னுடைய மகன் இருக்கட்டும்னு நினைச்சிருக்கான்னா அவளுடைய ஸ்ரத்தை எப்படிப்பட்ட ஸ்ரத்தை! அந்த மாதிரி வாழ்ந்தவர்கள். இந்த மண்ணுக்கு இருக்கக்கூடிய மகத்துவமே அதுதான். இந்த மண்ணுல அந்த மாதிரி வாழ்ந்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள்லாம் ஏதோ கற்பனை கதாபாத்திரங்கள் இல்லை. இஸ் திஸ் பாசிபிள்? எஸ், திஸ் இஸ் பாசிபிள் ப்ரொவைடட் அந்த அளவுக்கு ஸ்ரத்தையும் நம்பிக்கையும் பக்தியும் இருக்கும்னா எனிதிங் இஸ் பாசிபிள். அவர்களுடைய நம்பிக்கை மாத்திரமில்லை, தன்னை சுத்தி இருக்கக்கூடியவர்களையும் அந்த நம்பிக்கைக்குள்ள கொண்டு வரக்கூடிய தனம், அந்த தன்மையும் இருக்கணும். தன்னை சுத்தி இருக்கக்கூடியவர்களை இதுல இருந்து விலகி இருக்க விடாமல் இதே மாதிரி, அப்ப அவர்களுக்கு நம்பிக்கை இருந்தா அந்த நம்பிக்கையை மற்றவர்களுக்கும் அவர்கள் காமிச்சிருக்கிறார்கள். 63 மானக்கஞ்சாரர்னு ஒருத்தர் உண்டு. இதுல என்ன விசேஷம்னா 63 நிறைய பேரோட பேரு, அதுல இருந்த ஆண்களின் பெயர்கள் நமக்கு தெரியும், பெண்களின் பெயர்கள் தெரியாது. உடனே ஸ்வீப்பிங்கா ஒரு ஸ்டேட்மெண்ட் பண்ணிடுவோம், 63 சில பேர் தான் பெண்கள், பெண்களுக்கு தேர் வாஸ் நோ ஃப்ரீடம் அப்படின்னு. இல்லை, 63 பேர்ல 3 பேருடைய 3 பெண்கள் தான், மிச்சம் 60 பேர் ஆண்கள். 3 பேர் தான் நமக்கு தெரியும் அதுல பெண்கள், மிச்சம் 60 பேரும் ஆண்கள் தான், அவர்களுடைய பெயர்கள் தெரியும். அந்த 3 பெண்கள்ல கூட ஒருத்தி எப்படின்னு சொன்னா சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய தாய். சுந்தரர் தான் திருத்தொண்ட தொகை பாடுறார். அந்த திருத்தொண்ட தொகையிலேந்து அதுக்கப்புறம் வர்றதுதான் திருத்தொண்டர் புராணம். சேக்கிழார் திருத்தொண்ட தொகையிலேருந்து தான் எடுத்துக்கிறார். திருத்தொண்ட தொகையிலேருந்து சேக்கிழார் எடுத்துட்டது போக அதுக்கு முன்னாலேயே நம்பியாண்டார் நம்பிகள் திருத்தொண்டர் திருவந்தாதின்னு பாடுறார். முதல்ல திருத்தொண்டர் தொகை வருது, சுந்தரர் பாடுறது, திருத்தொண்டர் திருவந்தாதி நம்பியாண்டார் நம்பி பாடுறது. அதுக்கப்புறம் தான் சேக்கிழார் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி காப்பியமாக திருத்தொண்டர் புராணம், அதுதான் பெரிய புராணம்னு இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கு. ஆனா இந்த 63ங்கிற லிஸ்ட் எப்படி வருதுன்னு சொன்னா, சுந்தரர் பாடின முன்னால பாடின பெயர்கள், அவர் என்னெல்லாம் பெயர் மென்ஷன் பண்றாரோ அந்த பெயர்கள், இல்லையே என்னாத இயற்பகை, திருநீலகண்ட குயவனார் அப்படின்னு அவர் சொல்லக்கூடிய பெயர்கள், பிளஸ் அவர் சொன்ன பெயர்களோட சேர்த்து அவரோட பேர், அவருடைய தாய் தந்தையின் பெயர், இப்படித்தான் அந்த 63ங்கிறது வருது. 60 பிளஸ் அவருடைய பெயர் பிளஸ் இன்னும் ஒரு 2 பேர் அவருடைய தாயும் தந்தையும்.
மாணிக்க வாசகர் இந்த 63ல் வராது. காரணம் என்னன்னா சுந்தரர் பாடல்ல. இந்த 63 பேர்ல 3 பெண்கள் அப்படிங்கும்போது ஒருத்தி சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய தாய். மிச்சம் இருக்கிற 2 பேர்ல ஒருத்தி காரைக்கால் அம்மையார், இன்னொருத்தி மங்கையர்க்கரசி. பாண்டிமாதேவியாக இருந்தவர் வளவர்கோன் பாவை, அந்த மங்கையர்க்கரசி. இப்போ நமக்கு என்ன தோணும், மற்ற பெண்கள்லாம் இல்லையே, மற்றவர்கள்லாம் ஒன்றும் பண்ணலையா பெருசா?